மக்காவுக்கு வந்தார்கள். இப்படி வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் அல்லாஹ் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்ய வேண்டும் என்ற வஹீயை அல்லாஹ் இறக்கி விடுவான். இந்த இரண்டு நபர்களுக்கும் அப்பொழுதுதான் குழந்தை பிறந்திருக்கிறது. 40 ஹதீஸில் வரும் 40 நாட்கள் கூட முடிவடைந்திருக்காது. அந்த குழந்தையை சுமந்து கொண்டு அபூ சலமாவும் உம்மு சலமாவும் இந்த மக்காவை விட்டு வெளியேறலாம் என்பதாக வெளியேறுவார்கள். அந்த நேரத்தில் இந்த உம்மு சலமாவினுடைய குடும்பத்தார்கள் எல்லாம் அபூ சலமாவையும் உம்மு சலமாவையும் பிடித்துக் கொள்வார்கள். சொல்வார்கள், இல்லை, நீங்கள் செல்லக்கூடாது, நாங்கள் உங்களை கொலை செய்து விடுவோம், அல்லது எங்கள் மகளை விட்டு விட்டு நீங்கள் செல்ல வேண்டும். அபூ சலமாவிடத்தில் சொல்வார்கள். அபூ சலமா சொல்வார், வேண்டாம், எனக்கு இந்த மனைவி வேண்டாம், இந்த எனக்கு குழந்தைகள், எனக்கு ஈமான் போதும் என்பதாக தனது மனைவியையும் தனது குழந்தையையும் அந்த இடத்திலேயே விட்டுவிட்டு அபூ சலமா மட்டும் மதீனாவை நோக்கி வந்து விடுவார். காலங்கள் கடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அந்த பெண்மணி தனது குழந்தையை கையில் தூக்கியவராக தினமும் அபூ சலமா பிரிந்த இடத்தில்